ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொள்ளாச்சி சமையல் மீனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சந்தகை செய்யலாங்களா. இன்றைக்கி நான் கொஞ்சமாக தக்காளி சந்தகை செஞ்சுட்டு மீதி பாலும் சர்க்கரையும் போட்டு வைக்க போகிறேன். பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தட்டி வச்சுருக்க பூண்டு, 3 தக்காளி. தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வணக்கணும். அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கிற பூண்டையும் போட்டுட்டு நல்லா வணக்கணும். இதில் உப்பு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால நான் உப்பு போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா வணக்கணும். நல்லாவே வணங்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுட்டு நல்லா வணக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதையும் போட்டுட்டு நல்லா வணக்கணும். அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அதுலேருந்து தண்ணி வரும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் நல்லா வணங்கணும் தக்காளி. பாருங்கள், நல்லாவே வணங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம சந்தகை போட்டுட்டு நல்லா கிளறிடலாம். பாருங்கள், கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் நல்லா ஒட்டும் அந்த தக்காளி பேஸ்ட் எல்லாமே. போட்டுட்டு சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலக்கணும். உப்பு காரம் எல்லாமே இருக்கான்னு நல்லா டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு எடுத்துகிட்டு தண்ணி தெளிச்சுட்டு அதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக மல்லித்தலை போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And thank you for watching.